ஒரு அழகான ஆத்துக்கு அந்த பக்கமா ஒரு காடு இருக்கு. அந்த ஆத்துக்கு இந்த பக்கமா ஒரு ஊர் இருந்துச்சு. அந்த அடர்த்தியான காட்டுக்குள்ள முயல், குரங்கு, மான், புலி, நரிகள் கூட சிங்கமும் வாழ்ந்துட்டு இருந்துச்சு. இந்த காட்டை பல வருஷமா ஆண்டுகிட்டு இருந்த ராஜாவோட பேரு சிங்கம். இப்ப இந்த சிங்கராஜாவுக்கு வயசானதுனால அது வயசான சிங்கமா மாறுச்சு. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் இந்த சிங்கராஜா கண்ணு மூடி அதோட குகையில படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கும்போது சிங்கராஜாவோட மருமகன்களான தும்பா, பும்பா 2 பேருமே சிங்கராஜ குகைக்கு வந்தாங்க. தும்பா குகையில இருந்து வெளியே நின்னுக்கிட்டு அந்த பக்கமா யாராவது வராங்களா என்னன்னு பார்த்து பும்பாவுக்கு சொல்றதுக்காக நின்னுக்கிட்டு இருந்துச்சு. பும்பா சிங்கராஜாவோட தலையில இருக்கிற கிரீடத்தை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. அப்படி 2 மருமகனுங்களும் சிங்கராஜாவோட கிரீடத்தை திருடுறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது சிங்கத்துக்கு முழிப்பு தட்டி அதை எழுந்துச்சு நின்னுச்சு. அப்ப பும்பா திடீர்னு பயந்து போய் வயசான சிங்கத்துக்கிட்ட இப்படி சொல்லுச்சு. சிங்கமாமா, நீங்க இன்னும் தூங்கலையா? நான் இன்னும் தூங்கல. ஆனா என்ன மருமவனே, நீயும் உன் தம்பியும் சேர்ந்து என்னோட குகையில இந்த நேரத்துல என்ன பண்ண வந்திருக்கீங்க? ஒன்னும் இல்ல சிங்கமாமா, உங்களுக்கு ரொம்ப வயசாயிடுச்சு இல்லையா, அதனால சாப்பாடு வேட்டையாடி எடுத்துட்டு வந்தீங்களோ இல்லையோன்னு பார்த்துட்டு போலான்னு தான் வந்தோம். அப்படியா? அப்படி இருக்கும்போது என் தலையில இருக்கிற கிரீடத்தை எதுக்காக எடுக்க பாத்தீங்க? அது வந்து நீங்க படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தீங்கல்ல சிங்கமாமா, அப்போ அந்த கிரீடம் எங்க உங்களை குத்திர போகுது அப்படின்னு தான் அதை எடுக்கலான்னு பார்த்தேன். இத்தனை வருஷமா குத்தாத இந்த கிரீடம் இப்ப எதுக்கு குத்த போகுது பும்பா? இத்தனை வருஷமா மாறாம இருந்த உங்க மந்த புத்தி இப்படி எப்ப மாறுச்சு? அப்படி வயசான சிங்கம் அவங்கள திட்டுறத பார்த்து தும்பா வந்து இப்படி சொல்லுச்சு. என்ன மாமா, எப்ப பார்த்தாலும் எங்க 2 பேருக்கும் மந்த புத்தி அப்படின்னு சொல்றீங்க? சரி சரி, மன்னிச்சிடு தும்பா. 2 பேருக்கும் மந்த புத்தி மட்டும் இல்ல, புதுசா இப்போ திருட்டு புத்தியும் சேர்ந்துருக்கு, சரியா? ஏன் சிங்கமாமா, அதிகாரத்து மேல உனக்கு இன்னும் இவ்வளவு ஆசை? நாங்க 2 பேரும் வம்சம் தானே, எப்படி இந்த பதவி அடுத்து எங்களுக்கு தான் வரப்போகுது. அது பேசாம இப்பவே கொடுத்துட்டா நீ கொஞ்சம் நல்லபடியா ஓய்வு எடுத்துக்கலாம்ல. ஒரு காட்டுக்கு ராஜாங்கிற பதவி வாரிசு அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக கிடைக்காத பும்பா. அது நம்ம திறமைய காட்டி நாம எடுத்துக்க வேண்டியது. உங்க 2 பேர்லயும் ராஜாவா ஆகிற தகுதி எனக்கு எப்பவுமே தெரிஞ்சதே இல்ல. உங்களுக்கு எங்க கிரீடம் கிடைக்காது, நீங்க 2 பேருமே இந்த காட்டுக்கு ராஜாவா ஆக முடியாது. இப்படி சொன்னா எப்படி சிங்கமாமா? எங்களுக்குள்ள அந்த ராஜா ஆகிறதுக்கு தகுதி இருக்கா இல்லையான்னு எங்களை சோதிக்காம எப்படி சொல்லுவ? அப்படின்னா சரி, காட்டுக்கு ராஜாவா ஆகணும்னா வெறும் உடல் பலம் இருந்தா மட்டும் பத்தாது, அவங்களுக்கு புத்தி பலமும் இருந்தாகணும். அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக உங்க 2 பேருக்கு நடுவுல நான் ஒரு போட்டி வைக்கிறேன். அந்த போட்டியில யாரு ஜெயிக்கிறீங்களோ அவங்க தான் இந்த காட்டுக்கு ராஜா. என் கிரீடம் அவங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சிங்கராஜா சொல்லுச்சு. அதுக்கு பும்பா டும்பா 2 பேருமே ஒத்துக்கிட்டு என்ன போட்டி அப்படின்னு கேட்டாங்க. அப்போ சிங்கராஜா இப்படி சொல்லுச்சு. நான் மனுஷன் கறியை சாப்பிட்டு பல வருஷங்கள் ஆயிடுச்சு. அதனால நம்ம ஆத்துக்கு அந்த பக்கமா இருக்கே ஒரு சின்ன கிராமம், அங்க இருக்கிற ஒரு மனுஷனை ஏமாத்தி இந்த காட்டுக்கு கூட்டிட்டு வந்து அவனை கொன்னு அவனுடைய கறிய எனக்கு சாப்பிட கொடுக்கணும். அப்படி யாரு பண்றாங்களோ அவங்களுக்கு என்னுடைய கிரீடம், பதவி 2த்தையுமே நான் கொடுக்கறேன் அப்படின்னு சிங்கம் போட்டியே சொன்ன உடனே பும்பா வந்து அந்த ஆத்துக்கு இந்த பக்கத்துல நின்னுக்கிட்டு அந்த பக்கம் கிராமத்துல ஆத்தங்கரையில நடந்து போய்கிட்டு இருந்த ஒரு பணக்காரனை பார்த்து, இங்க பாருப்பா, உன்னதான் கூப்பிடுறேன், இங்க பாரு. எனக்கு குகையில ஒரு நிதி பெட்டி கிடைச்சிருக்கு. அதை வச்சு விலங்கானா என்ன பண்ண போறேன்? அதனால நீயே எங்க குகைக்கு வந்து அந்த பெட்டியில இருக்கிற நிதியை எடுத்துக்கிட்டு போயிட அப்படின்னு பும்பா சொன்னப்போ அந்த பணக்காரன் மனசுக்குள்ள இப்படி யோசிச்சான். நான் கோடிக்கணக்கான மதிப்புள்ள ஒரு ப்ராஜெக்ட் பண்றதுக்கு தயாரா இருக்கேன். இப்போ அந்த நிதியை தேடிக்கிட்டு நான் அந்த காட்டுக்குள்ள போனேன்னா என் நேரம் வீணாகலாம். ஒருவேளை அந்த பெட்டியில எந்த நிதியும் இல்லைன்னா மொத்த நேரமும் எனக்கு வீணா போயிடும். அதனால இப்போ நாம காட்டுக்குள்ள போக கூடாது அப்படின்னு பணக்காரன் அவனுடைய மனசுக்குள்ளேயே யோசிச்சுக்கிட்டு ஒரு முடிவை எடுத்துட்டு பும்பா சொன்னதை கேட்காம அங்கிருந்து திரும்ப போயிட்டான். அதனால பும்பா அந்த போட்டியில தோத்து போயிடுச்சு. இந்த தடவை சிங்கமாமா வச்ச போட்டியில தும்பா ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஆசையில வந்துச்சு. அந்த பக்கம் ஆத்தங்கரையில நடந்து வந்துகிட்டு இருந்த ஒரு ஏழைய பார்த்து இப்படி சொல்லுச்சு. ஏன் மனுஷனே, உன்னதான், இங்க பாரு,
எனக்கு குகையில ஒரு நிதி பெட்டி கிடைச்சிருக்கு. அந்த பெட்டியில தங்கம், வெள்ளி, வைரம் எல்லாமே இருக்கு. விலங்குகளான நாங்க அதை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறோம்? அதனால பேசாம நீ குகைக்கு வந்தனா அங்க இருக்கிற நிதி பெட்டிய நான் உனக்கு கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிச்சு டும்பா. அதனால அந்த ஏழை அவனுடைய மனசுக்குள்ள இப்படி யோசிச்சான். நான் இன்னைக்கு எப்பவும் போல வேலைக்கு போனா சாயந்தரம் நேரம் என் முதலாளி என் கையில கூலி பணத்தை வச்சு வயிறார எனக்கும் சாப்பாடும் போடுவாரு. ஆனா நான் காட்டுக்கு போனா அந்த நிதி மொத்தம் எனக்கு சொந்தமாயிடும். ஆனா அந்த நிதியை கொண்டு வந்தாலும் நான் எப்படி விக்கிறது? அத நான் பணமா எப்படி மாத்துறது? அது மட்டும் இல்ல, அந்த நிதியை யார்கிட்டயும் காட்டி அதை நான் சம்பாதிச்சது அப்படின்னு சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. அதனால இப்ப காட்டுக்கு போறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. அப்படி அந்த ஏழமானவன் அவனுடைய மனசுலயே யோசிச்சுக்கிட்டு அந்த பக்கம் காட்டுக்கு போகாம இந்த பக்கமே திரும்ப வந்துட்டான். அதனால டும்பாவும் இந்த போட்டியில தோத்து போய் திரும்ப போயிடுச்சு. கடைசியில இந்த போட்டியில சிங்கராஜா கலந்துக்குச்சு. முதல்ல இந்த கரையில சிங்கராஜா நின்னுக்கிட்டு கையில அவருடைய கிரீடத்தை வச்சுக்கிட்டு அந்த பக்கமா யாரு வராங்க அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்துச்சு. அப்ப அந்த வயசான சிங்கம் அந்த பக்கம் ஒரு பணக்காரன் நடந்து போறத கவனிச்சுது. ஆனா சிங்கராஜா அவனை கூப்பிடல. வேற யாராவது வருவாங்களான்னு காத்துக்கிட்டு இருந்துச்சு. அப்ப கொஞ்ச நேரத்துல ஏழை ஒருத்தன் அந்த பக்கமா வந்தான். ஆனா அவனையும் கூப்பிடாம வேற யாராவது வராங்களான்னு காத்துக்கிட்டு இருந்துச்சு. அப்போ நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தன் அந்த பக்கமா நடந்து வரத பாத்துச்சு. அப்போ உடனே சிங்கம் அவனை கூப்பிட்டுச்சு. இங்க பாருப்பா, கேக்குதா? உன்னை நான் தான் கூப்பிடுறேன். எனக்கு என் குகையில ஒரு பெட்டி கிடைச்சிருக்கு. அதுல தங்கம், வெள்ளி, வைரம், வைடூரியம், ரத்தனம் இப்படி எல்லாமே இருக்கு. இப்ப என் கையில இருக்கே இந்த தங்க கிரீடமும் அதுல இருந்து நான் எடுத்ததுதான். இந்த மாதிரி தங்கம், வைரத்தை விலங்குகளான நாங்க வச்சு என்ன பண்ண போறோம்? அதனால நீயே என்னுடைய குகைக்கு வந்து அந்த நிதி எல்லாத்தையுமே எடுத்துக்கோ. அப்போ உன்னோட வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். உன்னை பார்க்கும்போதே நீ ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறவ மாதிரி தான் தெரியுது. அதனாலதான் நான் உன்னை கூப்பிடுறேன். வா வா, அந்த நிதி எல்லாத்தையுமே நீயே உனக்கு சொந்தமாக்கிக்கோ அப்படின்னு சொல்லிச்சு சிங்கராஜா. அப்போ பேராசை பிடிச்ச அந்த நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவன் அவனுக்கு இருக்கிற அத்தனை வேலையையும் விட்டு அந்த நிதியை எடுக்கிறதுக்காக காட்டுக்கு கிளம்பிட்டான். அப்போ குகைக்கிட்ட வந்த அந்த மனுஷனை சிங்கராஜா கொண்டு போட்டு அவனுடைய கழுத்தை கடிச்சு அவன் உடம்புல இருக்கிற அத்தனை ரத்தத்தையுமே உறிஞ்சி குடிச்சிருச்சு. அப்பதான் பும்பா டும்பா 2 பேரும் வயசான ராஜாவோட புத்திசாலித்தனத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. இந்த காட்டுக்கு ராஜாவா இருக்கிறதுக்கான தகுதி உங்களுக்கு மட்டும்தான் இருக்கு, எங்களுக்கு இல்லைன்னு சொல்லி அவங்களுடைய தோல்விய ஒத்துக்கிட்டு சிங்கராஜா கூட சேர்ந்து அந்த மனுஷனோட மாமிசத்தை சாப்பிட ஆரம்பிச்சாங்க.